Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல TET CTET exam வரடா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி CTETல CDP வந்து நம்ம சிலபஸ் வைஸ் ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டுருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க. இப்போ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் சைல்டு சென்டர் அண்ட் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். ரொம்ப சிம்பிள் டாபிக். கான்செப்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நான் சொல்லிடுறேன், சைல்டு சென்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் நேம்லேருந்தே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த சைல்டை சென்டராக வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேஷன். அந்த சைல்டோட நீட் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட எபிலிட்டிஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணுற எஜுகேஷனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைல்டு சென்டர் எஜுகேஷன் சொல்லுவோம். சென்டர் எஜுகேஷன், லேர்னர் சென்டர் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட் சென்டர் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த சைல்டு சென்டரோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சென்டராக வச்சு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த எஜுகேஷன் இருக்கும். லேர்னர்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, அவ்வளோதான். இதுவே ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே மெயின் ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னா எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. அதாவது லேர்னிங் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இருக்கும். லேர்னிங் பை டூயிங், எல்லா விஷயத்தையுமே அவங்க செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். சிம்பிளான டிஃபரன்ஸ், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சைல்டு சென்டர் எஜுகேஷன் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன். சைல்டு சென்டர் எஜுகேஷனோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்க. அந்த சைல்டோட நீடு, இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டிஸ் இதுதான் வந்து அந்த எஜுகேஷனில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் சைல்டு சென்டர் எஜுகேஷன் த ரோல் ஆஃப் டீச்சர் இஸ் மெயின்லி. அந்த சைல்டு சென்டர் எஜுகேஷனில் டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, ஒரு கைடாக தான் இருக்கணும். மெயினாக இந்த சைல்டு சென்டர் எஜுகேஷனில் டீச்சர், ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்கு இடையிலுமே அந்த பர்டிகுலர் கிளாஸில் இன்ட்ராக்ஷன் இருக்கும். டீச்சர் மட்டுமே வந்து பேசுகிற மாதிரி ஒன் வே கம்யூனிகேஷனில் இருக்காது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். தேர்டு பாருங்க, ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் எம்ஃபசைஸ். இதுவே ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் எதை எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னா லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மெயினாக இதை எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னா லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, விச் ஃபிலோசபர் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். அதாவது எந்த ஃபிலோசபர் வந்து ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் கூட க்ளோஸாக அசோசியேட் ஆகிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனாலே ஜான் டூவி தான். ஏன்னா ஜான் டூவி அவங்களோட தாட்டுமே லேர்னிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, லேர்னிங் பை டூயிங் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு தாட்டுமே. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், லேர்னிங் பை டூயிங் இஸ் அ கீ பிரின்சிபல் ஆஃப். லேர்னிங் பை டூயிங் அப்படின்னாலே ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் தான். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் தான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், இந்த சைல்டு சென்டர் கிளாஸ் ரூம் கரிக்குலம் ஷுட் பி. அந்த சைல்டு சென்டர் கிளாஸ் ரூமில் கரிக்குலம் அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிளாக, அடாப்டபிளாக இருக்கணும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டூடெண்ட்ஸோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே அங்கே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. செவன்த் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆக்டிவிட்டி பெஸ்ட் ரெப்ரசன்ட் சைல்டு சென்டர் எஜுகேஷன். எந்த ஆக்டிவிட்டி வந்து பெஸ்ட்டாக வந்து சைல்டு சென்டர் எஜுகேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதுதான் வந்து கரெக்ட். எயித்து கொஸ்டின் பாருங்கள், ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் சப்போர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப். ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் ஒரு குழந்தையோட எந்த டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓவரால் பர்சனாலிட்டி ஆஃப் த சைல்டு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து அவங்க எல்லா விஷயத்தையுமே அப்படியே வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாமே லேர்னிங் பை டூயிங்கில் தான் இருக்கும். ஸோ த ஹோல் பர்சனாலிட்டி ஆஃப் த சைல்டு தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நைன்த் கொஸ்டின் பாருங்கள், சைல்டு சென்டர் எஜுகேஷன் கன்சிடர் சில்ட்ரன் அஸ். சைல்டு சென்டர் எஜுகேஷன் வந்து சில்ட்ரனை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்டிவ் லேர்னர்ஸை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த சைல்டு சென்டர் எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஒரு ஹெசிடேட்டும் இல்லாமல் என்ன டவுட்னாலும் எப்போனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தைரியமாக கேட்கலாம். மெயினாக ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கோஆப்ரேட்டிவ், கொலாபரேஷனான ஒரு லேர்னிங் வந்து இருக்கும் இதில். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 10th பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். இந்த ஃபாலோயிங்கில் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனோட ஃபீச்சர் இல்லாதது எது அப்படின்னா ரூட் மெமரைசேஷன். அதாவது மெமரைஸ் பண்ணி அப்படியே வந்து படிக்கக்கூடிய ஒரு இது வந்து ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனில் கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வரும். லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், எம்ஃபசிஸ் ஆன் டெமோக்ரஸி, ப்ராப்ளம் சால்விங் அப்புறம் எல்லாமே இந்த ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனில் வந்துடும். ஆனால் மெமரைஸ் பண்ணுற ஒரு விஷயம் மட்டும் இங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனோட மெயின் ஏமே லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் பை டூயிங். அவ்வளோதான், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணுறது தான் இதோட மெயின் ஏம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதில் வராத ஒரு விஷயம். 11th கொஸ்டின் பாருங்கள், அசெஷன் சைல்டு சென்டர் எஜுகேஷன் எம்ஃபசைஸ் த இண்டிவிஜுவல் டிஃபரண்ட் அமாங் லேர்னர்ஸ். அதாவது நார்மலாகவே எல்லா சைல்டுக்கும் யூனிக்கான ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கும். எந்த டூ சைல்டுமே சேமாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லேர்னிங் இருக்கும். ஸோ இதை எம்ஃபசைஸ் பண்ணுறது தான் வந்து சைல்டு சென்டர் எஜுகேஷன். ஒவ்வொரு சைல்டோட நீடு என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற வே ஆஃப் டீச்சிங்கில் நம்ம வந்து கொண்டு போனால் மட்டும்தான் எல்லாரோட லேர்னிங்கும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ கரெக்டு தான். ரீசன் பாருங்கள், எவ்ரி சைல்டு ஹேஸ் அ யூனிக் எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேர்னிங் ஃபேஸ்.
கரெக்டு தான். ஒவ்வொரு சைல்டுக்கும் யூனிக்கான எபிலிட்டிஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லேர்னிங் ஃபேஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லேர்னிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் இந்த லேர்னிங் வந்து சக்ஸஸாக இருக்கும். மெத்தடில் நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் அது ரீச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. சைல்டு சென்டரோட மெயின் ஏமே அப்படின்னா சைல்டு சென்டராக வச்சு பிள்ளையோட எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட், நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கரிக்குலமை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் A and R true and R is the correct explanation of A. 12th பாருங்க assertion. Progressive education promotes learning through real life experience. இதுவும் கரெக்ட் தான். ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் வந்து எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா லேர்னிங் அப்படிங்கிறது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இருக்கிறது தான் அப்படிங்கிறதான் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ கரெக்ட் தான். ரீசன் பாருங்கள், நாலேஜ் இஸ் பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்டட் வென் லேர்னர்ஸ் ஆர் ஆக்டிவ்லி இன்ட்ராக்ட் வித் தேர் என்விரான்மெண்ட். நாலேஜ் அப்படிங்கிறது எப்போ வந்து பெஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படின்னா அந்த லேர்னர் நல்ல ஆக்டிவாக அந்த என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணால் தான் அந்த நாலேஜ் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். Both A and R are true and R is the correct explanation of A. 13 பாருங்க assertion. In child center education assessment should be continuous and comprehensive. The child center educationல CCE யூஸ் பண்ணிருப்பாங்க, continuous and comprehensive evaluation. ஸ்டூடெண்ட்ஸோட growth கண்டினியூஸா காம்ப்ரிஹென்சிவா என்ன பண்ணணும் அப்படின்னா எவாலுவேட் பண்ணணும். ஸோ இது கரெக்ட் தான். ரீசன் பாருங்க, சில்ட்ரன் லேர்ன் at different speeds and in different ways. அதாவது எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி ஸ்பீடில் லேர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு குழந்தைங்களோட லேர்னிங்கும் என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். Both A and R are true and R is the correct explanation of A. 14 பாருங்க, progressive education discourage passive listening in the classroom. ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் எதை டிஸ்கரேஜ் பண்ணுது, அதாவது எதை வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணலை அப்படின்னா பேசிவ் லிசனிங்கை வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஆக்டிவாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ணணும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. இதுதான் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணுது. ஸோ இது வந்து எதை டிஸ்கரேஜ் பண்ணுது அப்படின்னா பேசிவ் லிசனிங் இந்த கிளாஸ் ரூம். அந்த பர்டிகுலர் கிளாஸ் ரூமில் எந்த ஒரு இதுவே இல்லாமல் பேசிவோ அப்படி லிசன் பண்ணுறதை இது வந்து என்கரேஜ் பண்ணலை. ஸோ கரெக்டு தான். ரீசன் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஷுட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆக்டிவாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க கெயின் பண்ண முடியும், நாலேஜை நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். கரெக்ட் தான். போத் A and R are true and R is the correct explanation of A. 15 பாருங்க assertion. டீச்சர் சென்டர் மெத்தட்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் இன் சைல்டு சென்டர் எஜுகேஷன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீச்சர் சென்டர் மெத்தட், அதாவது டீச்சரோட ரோல் தான் இந்த டீச்சர் சென்டர் மெத்தடில் அதிகமாக இருக்கும். டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற லெக்சர் மெத்தட்ஸ் அப்படியே நம்ம லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து சைல்டு சென்டர் எஜுகேஷனில் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். சைல்டு சென்டர் எஜுகேஷனில் சைல்டை தான் சென்டராக வச்சு அவங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது டீச்சர் சென்டர் மெத்தட் வந்து சைல்டு சென்டர் மெத்தடில் ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ரீசன் பாருங்க, த டீச்சர் நோஸ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஆல் லேர்னர்ஸ். அந்த டீச்சர் சென்டர் மெத்தடில் டீச்சருக்கு வந்து எல்லா லேர்னர்ஸ்க்கும் எது தேவை அப்படிங்கிறது பெஸ்ட்டாக தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டீச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தப்பு. சைல்டு சென்டர் எஜுகேஷனில் தான் அந்த மாதிரி வந்து டீச்சர் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நீட் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி டீச் பண்ணுவாங்க. ஸோ போத் A and R are false. 16 பாருங்க, இந்த சைல்டு சென்டர் கிளாஸ் ரூம் த டீச்சர் ரோல். சைல்டு சென்டர் கிளாஸ் ரூமில் டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக ஒரு கைடாக இருக்கிறது தான். ஸோ ஆப்ஷன் சி பாருங்க, கிரியேட்டிவ் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் ஃபார் டிஸ்கவரி அண்ட் செல்ஃப் லேர்னிங். அவங்க நிறைய விஷயங்களை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு அவங்களோட செல்ஃப் லேர்னிங்க்கு அவங்க ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ரோல். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 17 பாருங்க, அக்கார்டிங் டு த philosophy of progressive education லேர்னிங் பை டூயிங் மீன்ஸ். லேர்னிங் பை டூயிங்னா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெஸ்ட் த்ரூ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் மூலமாக அவங்க லேர்ன் பண்ணுறதா என்ன அப்படின்னா லேர்னிங் பை டூயிங். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 18 பாருங்க, ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் எம்ஃபசைஸ் தட் எஜுகேஷன் இஸ் அ சோஷியல் ப்ராசஸ். திஸ் மீன்ஸ் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் எதை எம்ஃபசைஸ் பண்ணுதா அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க, லேர்னிங் ஹேப்பன்ஸ் பெஸ்ட் இன் கொலாபரேட்டிவ் அண்ட் டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட். லேர்னிங் அப்படிங்கிறது எப்போ வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு கொலாபரேட்டிவாக டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த லேர்னிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் எதை எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 19 பாருங்க assertion. சைல்டு சென்டர் எஜுகேஷன் ரெக்வர்ஸ் a flexible timetable and seating arrangements. இந்த சைல்டு சென்டர் எஜுகேஷனில் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ கரெக்டு தான். ரீசன் பாருங்க, இட் எய்ம்ஸ் டு கேட்டர் த இண்டிவிஜுவல் நீட்ஸ் அண்ட் லேர்னிங் ஸ்டைல் ஆஃப் டிஃப்ரெண்ட் சில்ட்ரன். அதோட எய்மே என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் நீட் என்ன, ஒவ்வொரு சைல்டுக்கும் என்ன தேவை அதுக்கேற்ற லேர்னிங் ஸ்டைலில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதோட மெயின் எய்ம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் A and R true and R is the correct explanation of A. 20 பாருங்க assertion. In a progressive school, students are encouraged to ask questions and critique information. அது ப்ராக்ரெசிவ் ஸ்கூலில் எதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன கொஷின்ஸ்னாலும் கேட்கலாம், எந்த ஒரு ஹெசிடேட்டுமே இல்லாமல் ஆக்டிவாக இருக்கணும், இதுதான் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்ட் தான். ரீசன் பாருங்க, ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் வியூ ஸ்டூடெண்ட் அஸ்
passive recipients of information. அதாவது progressive educationோட வியூ என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து passive listener-ஆ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ R வந்து ஃபால்ஸ் ஆனால் A வந்து கரெக்ட் தான். ஸோ A is true but R is false. 21 பாருங்க assertion cooperative learning is a key strategy in a child centered pedagogy. child centerல வந்து cooperative learning அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரீசன் பாருங்க peer interaction help children develop social skills and construct deeper understanding. பியர் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். ஏன் அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு சஜஷன் இருக்கலாம். ஆனால் பியர் ஸ்கூலில் அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, என்ன டவுட்ஸ்னாலும் பேசி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பியர் இன்ட்ராக்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங், புரியாத விஷயங்களை அவங்க டீப்பாக வந்து பியர் இன்ட்ராக்ஷன் மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ போத் A are true and R is the correct explanation of A. 22 பாருங்க which of the following is the characteristics of social constructivist classroom. social constructivist classroom ஓட கேரக்டர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் இன் ஸ்மால் குரூப்ஸ் டு சால்வ் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். ஸ்மால் குரூப்பாக ஒர்க் பண்ணி ப்ராப்ளம் சால்விங், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அவங்க வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவ் கிளாஸ் ரூம் வந்து மெயினாக இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 23 பாருங்க in a progressive school manual training hands on work emphasized because அதாவது progressive ஸ்கூலில் manual training hands on works எல்லாம் அவங்க எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா it helps children understand the scientific and social meaning of doing. அது மூலமாக அவங்க எதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் அண்ட் சோஷியல் மீனிங் ஆஃப் டூயிங், இதை வந்து ஈஸியாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இந்த மேனுவல் ட்ரைனிங் மூலமாக. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 24 பாருங்க டீச்சர் ஷுட் ப்ரைமரிலி ஆக்டர்ஸ். அந்த சைல்டு சென்டர் எஜுகேஷனில் டீச்சர் வந்து ப்ரைமரியாக எப்படி தான் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டராக தான் ஆக்ட் பண்ணுவாங்க, ஒரு கைடாக தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க ஃபெசிலிட்டேட்டர் ஹூ கைட் சைல்ட்ஸ் நேச்சுரல் கியூரியாசிட்டி. அவங்க ஒரு ஃபெசிலிட்டேட்டராக ஒரு கைடாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ட் பண்ணுவாங்க. 25 பாருங்க டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ஆர் எசென்ஷியல் இன் ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூம். அந்த ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூமில் டெமோக்ராட்டிக் வேல்யூ வந்து ரொம்ப எசென்ஷியல் தான். ரீசன் பாருங்க டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட் அலோ ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் வாய்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் டெசிஷன் மேக்கிங். அந்த டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்டிவாக வந்து அவங்களோட வாய்ஸ், அதாவது அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுவாங்க அண்ட் எல்லா டெசிஷன் மேக்கிங்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுவே ஆட்டோக்ராட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சான்சஸ் கிடையாது. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட் தான் எதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் A and R are true and R is the correct explanation of A. 26 பாருங்க in a progressive classroom the assessment of children during the process of learning is. progressive classroomல நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கும்போது during the processலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ணா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவரோட கேப்ஸ் எதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபைங் த கேப்ஸ் இன் சில்ட்ரன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம். நம்ம பர்டிகுலராக அந்த கிளாஸை நம்ம நடத்திட்டு இருக்கும்போதே நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அதுலேருந்தே அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 27 which of the following statement about progressive education is correct. progressive education பார்த்துனதுல following statementல எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க it emphasizes that students should thought in a way that helps them solve social problems. அதாவது அவங்களால சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனோட மெயின் எய்மே அவங்க எல்லா விஷயத்தையுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்னிங் பை டூயிங் மூலமாக தான் அவங்க வந்து செஞ்சு போவாங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா டெவலப் ஆயிரும். 28 பாருங்க டீச்சர் இன் சைல்டு சென்டர் கிளாஸ் ரூம் மூட், அதாவது சைல்டு சென்டர் கிளாஸ் ரூம் இந்த டீச்சர் எப்படி இருக்கணும்னு பாருங்க. யூஸ் அ வெரைட்டி ஆஃப் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் டு கேட்டர் த டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ். பர்டிகுலர் கிளாஸில் ஒரே மாதிரி லேர்னிங் ஸ்டைலில் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் டீச்சிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி டீச் பண்ணோம் அப்படின்னா எல்லாரோட லேர்னிங்குமே ஓரளவு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 29 பாருங்க இந்த கான்செப்ட் ஆஃப் IEP, அதாவது இண்டிவிஜுவலைஸ் எஜுகேஷனல் பிளான் இஸ் மோஸ்ட்லி அலைன்டு வித், அதாவது IEP இண்டிவிஜுவலைஸ் எஜுகேஷனல் பிளான் வந்து எது கூட ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா சைல்டு சென்டர் எஜுகேஷன் தான். இந்த சைல்டு சென்டர் எஜுகேஷன் தான் சைல்டு சென்டராக வந்து அவங்களோட நீட்ஸ் எபிலிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி இந்த கரிக்குலத்தை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஏற்ற மாதிரி எஜுகேஷன் பிளான் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 30 பாருங்க அக்கார்டிங் டு ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் த கரிக்குலம் ஷுட் பி. ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கரிக்குலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். மெயினாக அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும், பேஸ்ட் ஆன் சைல்ட்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு டாபிக் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுக்கேற்ற வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஆன்சர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் விஷயம் தான். சைல்டு சென்டர் எஜுகேஷன்னா என்ன, ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன்னா என்ன, சிம்பிள் டிஃப்ரென்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக என்ன கொஸ்டின் எடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்தராக வரக்கூடிய எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.